கருப்பு திராட்சை சாப்பிடலாம். இல்லை பன்னீர் திராட்சை, விதைகள் நாட்டு திராட்சை, அதுவும் வந்து அடித்து ஜூஸாக குடிக்கலாம். வெறும் சாப்பிட்றோம், ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பு திராட்சை தினமும் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ரத்தத்துக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது, ரத்த அழுத்தத்தை சீராக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும், குறுகலான ரத்த குழாயை விரிவடை செய்யும். கருப்பு திராட்சை, உலர் திராட்சை பார்த்தீங்களா, அதுவும் ஊற சாப்பிடலாம். ஏன்னா கருப்பு திராட்சை சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது தான். அன்னாச்சி பழம், லெமன், ஆரஞ்சில் வந்து சிட்ரிக் அமிலமும் இருக்குது, நைட்ரிக் ஆக்சைடும் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்றது. இந்த சிட்ரிக் அமிலமும் நைட்ரிக் ஆக்சைடும் உள்ள இந்த ஃப்ரூட் சாப்பிட்றதுனால ரத்தத்தோட தேவையற்ற கொழுப்பை குறைக்கும். ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவங்க இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கொலஸ்ட்ராலுக்கு தேவையில்லை, கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்கும், ரத்தத்தையும் குறைக்கும். நெல்லிக்காய் டெய்லி ஒரு 2 நெல்லிக்காய் சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு 3 நாள் சாப்பிட்லாம். வெறும் வீட்டில் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வந்து அப்படி மிக்சியில் அடித்து அந்த விதையை நீக்கிட்டு மிக்சியில் அடித்து அது கூட தேன் கலந்து சாப்பிட்லாம், இல்லை மிளகுத்தூள் கலந்து சாப்பிட்லாம், இல்லை கருவேப்பிலை கொஞ்சம் கலந்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காயை குடிக்கும்போது இப்படி வந்து கருவேப்பிலை, மிளகுத்தூள், மஞ்சள் தூள் இப்படி கலந்து குடிக்கும்போது அதோடய சத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம உடம்பு வந்து உறிஞ்சி செய்யும். இந்த சைடில் சேர்க்க பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, விட்டமின் சி, இரும்பு சத்து சேரும்போது அந்த இரும்பு சத்து உடம்புல கிடைக்கும். அதேமாதிரி விட்டமின் சி உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டுமே கலந்து குடிக்கும்பொழுது நெல்லிக்காய் இந்த மாதிரி சாப்பிட்றனால ரத்த ஓட்டத்தில் உள்ள அழுத்தத்தை குறைக்கும் நெல்லிக்காய். பீட்ரூட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. ரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மை பீட்ரூட்டும் அளவுக்குமே சாப்பிடாது. ஏன்னா வந்து நைட்ரேட்டு அதிகமாக இருக்குது. அது வந்து இயற்கையாக உப்பு சத்து அதிகமாக இருக்குது. பீட்ரூட் வந்து அளவோடு சேர்க்கணும். வாரத்தில் 1 நாள் 2 நாள் குடித்தா போதும். தொடர்ந்து தான் குடிக்கிறேன்னா எந்த பொருளுமே வந்து அப்படியே ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி சாப்பிடணும். இந்த கேரட்டு, நெல்லிக்காய், ஆரஞ்சு தொடர்ந்து இதே நெல்லிக்காய் அப்படி குடிக்கூடாது. எல்லாமே வந்து ஒவ்வொரு அப்படியே குடிச்சோமோ நமக்கு அடுத்த வாரம் அதே மாதிரி எல்லா வருஷம் அப்படி அந்த மாதிரி சாப்பிடணும். ரொம்ப ரொம்ப அப்படி சாப்பிடும்போது பொட்டாசியம் அதிகம் உள்ள வாழைப்பழம் டெய்லி ஒன்று சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வாழைப்பழத்தை பொட்டாசியம் சத்துக்கு அந்த தலைக்கு கிருகிருப்பு வந்து அனுப்படுது பொட்டாசியம். இதயத்துக்கு குறுகலான ரத்த குழாயை விரிவாகுது வாழைப்பழம். அதனால் வாழைப்பழம் சாப்பிடும்போது இதயத்துக்கு பாதுகாப்பு, ஹார்ட் அட்டாக் வராமல் தடுத்துக்கலாம், ஸ்ட்ரோக் வராமல் தடுத்துக்கலாம். வாழைப்பழம் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் வந்து பெரியவங்க வந்து சும்மா சொன்னாங்க, சாப்பிட்றதுக்கப்புறம் வந்து இரவு சாப்பாடு சாப்பிட்றதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க, தாத்தாலும் தொடர்ந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி மஞ்சள் பொடி, விரல் மஞ்சள் கொடுத்து அதை பொடி பண்ணி வச்சுட்டு பாலில் கலந்து மிளகுத்தூள் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து குடிச்சும்போது ரத்த நாளங்களில் வெடிப்பு ஏற்படும் பார்த்துக்கும். அதே மாதிரி கொழுப்பு சேராமல் பார்த்துக்கும். தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கும் தன்மை மஞ்சள்.